இன்ஜினியரிங். அப்பலாம் நாங்க ரொம்ப பேசிக்கலாம் மாட்டோம். தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் சசிகுமார் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியா வந்தாரு செகண்ட் இயர்ல. அதனால நாங்க வேற உலகமா இருப்போம். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிருப்போம். அவங்க எல்லாம் தனியா ஒரு தீவா திரிவாங்க லேட்டரல் என்ட்ரி எல்லாம். அப்படியே போயிட்டு இருந்தது. ஃபைனல் இயர் முடிக்கும் போது கூட ரொம்ப இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க மெக்கானிக்கல்ல தெரியும். உங்களுக்கே தெரியும்ல, மெக்கானிக்கல்லாம் ஒரு ஆண்கள் உலகம். நாங்க அந்த பக்கம் போக மாட்டோம். அங்க இருந்து இந்த பக்கம் ரொம்ப வர மாட்டாங்க. பாத்துக்கிறதோட சரி. இப்படியே போயிட்டு இருந்தது. சம்டைம் லேட்டர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 இயர்ஸ் ஸ்டோரி இது. எனக்கும் சசிகுமாருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி 2 பேரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. பை தட் டைம் சசிகுமார் வாஸ் அ பிரின்சிபல் இன் பிரைவேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் இன் நாகர்கோவில். இங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்தோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஸோ அப்படியே அறிமுகமாயி ஐ வாஸ் ஜஸ்ட் இன்வைட்டட் ஃபார் கெஸ்ட் லெக்சர் தேர். அதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. சச் அ நைஸ் பர்சன். ரொம்ப இந்த எறும்பு பார்த்திருப்பீங்கல்ல, எறும்பு வந்து போன பிரிவில எறும்பு, இந்த பிரிவில சசிகுமார். அப்படிதான் நான் நினைச்சுக்கேன். ஆல்வேஸ் ஹி யூஸ் டு திங்க் சம்திங், ஹி யூஸ் டு ஒர்க் சம்திங். சசி அப்ரிஷியேட் பண்றதுக்காக இல்ல, அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும் கண்டிப்பா. இந்த ஏஜ்லயே இப்பெல்லாம் சசி 43 வயசு இருக்குமா? சசி 43 ஆர் 44 யூ ஷுட் பி ரைட். இப்பவே எவ்வளவு ஸ்பீடா இருக்காரு பாருங்க. அப்ப எவ்வளவு ஸ்பீடா இருந்திருப்பாரு பாருங்க காலேஜ் படிக்கும் போது. அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டிங் பர்சனாலிட்டி. அவரு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் உதறிட்டு தானா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. ஸோ ஹி வில் பி செட்டிங் எ கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் யூ கைஸ். ஸோ மெக்கானிக்கல் படிச்சு அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு எம்இ முடிச்சு பிஹெச்டி நம்ம இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் பிஹெச்டி பண்ணாரு. ஸோ ஹி இஸ் பேசிக்கலி யுவர் சீனியர். ஸோ உங்க சீனியர் உங்ககிட்ட பேச போறாரு அப்படிதான் சொல்லணும். So I welcome Sasi for the session. So this will be totally an informal session only, guys. ரொம்ப டெக்னிக்கலா எதுவும் கேள்வி கேட்டு வரேன்னு பயப்படாதீங்க. He's just going to share his experience to you, just to motivate you all. Over to Sasi Kumar. Sasi, உங்க வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஓகே. ஓகே. Sasi continue. Okay. Very good morning to one and all present here. First of all, apart from the brief introduction given by Dr. Mahalakshmi about me, and I too wanted to, because I think it is very much essential for this session, because நான் என்னோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெசன்டேஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணீங்கன்னு சொன்னா you may be able to understand competence for this presentation. Okay. I am, as Mahalakshmi told, I am Dr. Sasi Kumar. I completed my PhD degree from Anna University, Guindy by 2009. And இப்போ இந்த மீட்டிங்ல கூட ஏதாவது 8th block ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா நான் when I was doing my PhD in 2008-9, I worked as the residential counselor for the 8th block. Okay. And my PhD thesis was highly appreciated by both the Indian and foreign examiner. So this is one. And I was the university third rank holder from by Manonmaniam Sundaranaar University in the PG studies in production engineering. So apart from this, currently I'm guiding 4 PhD scholars for their PhD degrees, and already 4 scholars, 4 doctorates have been produced by myself, and 3 people already submitted thesis and awaiting for the degree award. So இப்போ இந்த session is only for the entrepreneurship development and how promoting students and students கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனல் செஷனா இருந்தாலும் நான் என்ன பத்தி ரொம்ப அதிகமா பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். பட் எதுக்கா அது ஏன் நான் அப்படி பேசுறேன், நான் என்ன பத்தி பேசுறேங்கிறதுக்கு உள்ள meaning enna, what is the reason for that I will explain you later. And apart from my research activity, I got 3 research projects funded project from BARC Mumbai, ISRO Indian Space Research Organization Trivandrum,
and I have been awarded as the best scientist award by Indian National Science Academy by 2014. So எதுக்காக சொல்றேன்னா நம்ம கிட்ட ஒரு ஆட்டிடியூட் ஜெனரலாவே இருக்கு. சைக்காலஜிக்கலி நம்ம என்ன திங்க் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இது இந்த கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எபோ 80% 90% மார்க் வாங்குறவங்க, அதாவது பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி இது மாதிரி உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே முடிச்ச உடனே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல அவங்களுக்கு ஜாப் ரெடியா இருக்கும். இமீடியட்டா as soon as they completed their course program, immediately they get into some job. எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாபுக்கு போயிடுவாங்க. அது சில எம்என்சி கம்பெனிஸ்ல வந்து ஒரு 5 lakhs 10 lakhs பேக்கேஜ் இதுல வந்து போயிடுவாங்க. அப்படிங்கிறது ஒரு இமேஜ் நம்ம கிட்ட, ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 99% of the students from the premier institutions like Anna University and IIT, they have the tendency to go to the job as soon as they completed their degree program. Am I right? எல்லாருமே நம்ம அப்படிதான், ஒரு நம்மளோட ஜெனரல் ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப், பிசினஸ் இனிஷியேஷன், இன்குபேஷன், இந்த மாதிரி ஒர்க் யாருக்காக அசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி இது எந்த மேண்டேட்டோ எந்த ரூல்ஸ்மோ எந்த கவர்மெண்ட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்மே கிடையாது. நாமளே நம்மள வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும். we mentally prepared ourselves to such an image. ஏன்னா படிச்ச பசங்க, நல்லா படிக்கிற ஃப்ரண்ட் லைன் பசங்க எல்லாமே வந்து முடிச்ச உடனே ஜாபுக்கு போயிடணும். இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரதை பாத்தீங்கன்னா எங்கேயுமே வேலை கிடைக்காம ரியல் லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கடைசி பெஞ்சி மாணவர்கள், அவங்க தான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அது எவ்வளவு தப்பு அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ண வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் என்னை பற்றி நிறைய சொன்னேன். நல்ல பிரைட்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல கிரீமி லேயர்ல உள்ள நல்ல பிரைட்டான ஹை மார்க் ஸ்கோரர்ஸ் வந்து வந்தாலும் இது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல அது மாதிரி பிசினஸ் என்டிட்டில வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. சரி, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், டல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ, அவங்களோட ஜாபை கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ணாம அதை கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க முடியுதுன்னு சொன்னா, right from the beginning, from their childhood itself, if a candidate is performing well continuously and consistently, why can't they succeed in the business? அது கண்டிப்பா நடக்கும். ஒரு பேக் எண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றான்னு சொன்னா ஃப்ரண்ட் லைன் ஸ்டூடெண்ட்ஸால கண்டிப்பா அதை விட 10 மடங்கு அதிகமா செய்ய முடியும். அதனால நார்மலி so in general I appreciate and encourage the students of Anna University to come forward and start some business. And as the present government announces so many make in India, made in India, like so many programs are there, you know. ஆனா நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூல இதை பார்க்கும்போது நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, மேக் இன் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுது, மேட் இன் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுது. பேங்க்ல போயாச்சுன்னு சொன்னா பேங்க்ல வாங்க நாங்க லோன் கொடுக்குறோம், முத்ரா லோன் கொடுக்குறோம், அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் என்டர்பிரினர்ஸ்க்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நேரடியா போயாச்சுன்னு சொன்னா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. பிராக்டிகலி இட் இஸ் தீஸ் ஆர் ஆல் யூனோ ஒரு டிக்ளரேஷன்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். Not in the it is not implicable, implementable in the actual scenario அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் 100% தப்பு. But before that we have to evaluate ourselves how far effort we have taken for availing the loans and initiating the business அப்படின்னு பண்ணணும். நம்ம லோன் கொடுக்குறாங்க பேங்க்லன்னு சொன்னோம்னா ஸ்ட்ரைட்டாவே கையில பேங்க்ல போய் மேனேஜர்கிட்ட போய் லோன் தாங்கன்னு சொன்னா nothing will happen. அதுக்கு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணுனா நமக்கு இது இருக்கும். அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன். பட் பிஃபோர் தட், பிஃபோர் டீப்லி என்டர் இன்டு மை பிரசன்டேஷன் அண்ட் செஷன், I want to explain and classify the education's motto. What is the motto of education, my dear students? நம்ம வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே நமக்கு நம்ம அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? நீ நல்லா படிப்பா, நல்ல வேலை கிடைக்கும், அப்படித்தானே? நல்ல படிக்கிறதே ஒன்லி ஃபார் ஹண்டிங் த ஜாப். ஒரு ஜாபை வேட்டையாடுறதுக்காக நம்ம இஃப் யூ ஆர் எக்யூப்பிங் அவர் செல்ஃப்
த்ரூ த எஜுகேஷன். எஜுகேஷன் வழியா நம்ம வந்து ஜாப் வேட்டையாடுறதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிடுறோம் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பீங்க. நம்ம பிறந்தது நல்லாபடி, அப்பா கடந்து எவ்வளவு கஷ்டம், அப்பா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் பாத்தியா, நீ நல்லபடி நல்ல வேலைக்கு போயிடலாம், நல்லபடி நல்ல வேலைக்கு போயிடலாம், ஏசி ரூம்ல உட்காரலாம், வேர்க்க வேலை செய்ய வேண்டியது இல்லை, ஃபேனுக்குள்ள உட்கார்ந்து வேலை பார்த்துலாம், இப்படின்னு ஒரு தவறான ஒரு லெசன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே போதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையே. As per my concern, my dear students, please understand, as per my concern, the education is not for getting the job. ஜாபுக்கு போறது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் மேட்டர். அதுக்கும் எஜுகேஷனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. எஜுகேஷன் இஸ் ஒன்லி ஃபார் என்ரிச்சிங் யுவர் நாலேஜ், பில்டிங் யுவர் கான்ஃபிடன்ஸ், as well as inculcating the obedience in you. நீ பெரியவங்களை பார்த்து மதிக்கணும், நல்லவங்களை வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், ஒபீடியன்ஸ், பணிவு, அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை. எந்த எதிர்காலத்தை வந்து போராடி வின் பண்றதுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது தான் எஜுகேஷன். அது மாதிரி ஒரு 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 கரேஜ். என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் அதை பிரேக் பண்ணி நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்றதுக்குள்ள, இது மூவ் பண்றதுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கறது மட்டும்தான் எஜுகேஷன், நத்திங் எல்ஸ் பியாண்ட் இட். நீங்க ஆனா நேரா வந்து இப்ப என்ன ஆயிருக்கு பாருங்க, படிச்சவங்க எல்லாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டோமோ இல்லையோ, தனாவட்டை ரொம்ப வளர்த்துருப்போம். நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன், பிகாஸ் நான் 2 டைப் ஆஃப் ஸ்பீச் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இதுல 2 டைப் ஆஃப் ஸ்பீச் உண்டு. அது இந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஆர் இன் தி மாஸ் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா 2 டைப்பா பேசுவாங்க. ஒண்ணு, இருக்கிற ஆடியன்ஸ அப்படியே தான் பக்கம் இழுக்கிறது மாதிரி, அதுக்கு அவங்கள பிரைஸ் பண்ணி பேசணும். நம்ம ஜெனரல் சைக்காலஜி அப்படிதான். யாரு நம்மள வந்து கொஞ்சம் பிரைஸ் பண்ணி நம்மள வந்து நீங்க தான் ஆகா ஓஹோ நீங்க பெரிய ஆட்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள் நம்மள மேடையில பேசினான்னா நமக்கு கேட்கறதுக்கு அப்படியே ரொம்ப சுகமா இருக்கு, நல்லா கைதட்டுவோம், நல்லா அதை லிசன் பண்ணுவோம். சேம் டைம் யாராவது ஒருத்தர் ஸ்டேஜ்ல வந்து இருந்துட்டு, நீங்க எல்லாம் உங்களுக்கு வேற வேலை இல்லையா, நீங்க போய் வேலையை பார்க்க வேண்டியதானே, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, இது ஐ எம் நாட் மீனிங் திஸ், திஸ் இஸ் யுவர் college days and you are the students, you have to learn. இது உங்களுக்கு படிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூமெண்ட். அதனால இங்க அசம்பிள் ஆகிறத நான் அப்பா சொல்லல. நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தேவையில்லாம ஒரு மீட்டிங்ல போய் உட்கார்ந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, அந்த டயத்துல உள்ள ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நார்மலா எல்லாரும் உங்களை பிரைஸ் பண்ணியே பேசுவாங்க. பேசும்போது அதை கேட்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும், ரொம்ப இதா கேட்போம், இது பண்ணுவோம். அதே சமயம் ஒருத்தர் நம்மளை குறை சொல்லி பேசுறாருன்னா அவங்க பேசி நமக்கு பிடிக்காது, அதை நம்ம வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுல நான் படிச்சதுக்கு அப்புறம் யாருமே வந்து என்ன ஹேட் பண்ண போறீங்களா, இல்ல என்னோட ஸ்பீச், என்னோட டெலிவரிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூபிள் அண்ட் மீனிங்ஃபுல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா வந்து உங்க கையில தான் இருக்கு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அட்லீஸ்ட் ஈவன் few students they may be getting some inputs, and if the fire is getting on them, that itself enough. எனக்கு ஒரு 2 பேர் 3 பேருக்கு இதுல ஒரு ஃபயர் ஆச்சுன்னா கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நான் வந்து உங்களை ப்ளீஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐ எம் நாட் எ பொலிட்டீஷியன். உங்களால எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறதும் இல்லை, நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க உங்களை ப்ளீஸ் பண்றது மாதிரி நான் பேசணும்னா, ஒரு பொலிட்டீஷியன் பேசினா உங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும், அது தேர் ஏர்னிங். பட் as far as my concern, I am not going to come to you. உங்கள்கிட்ட வந்து எந்த ஹெல்ப்பும் நான் கேட்க போறது இல்லை, உங்களை நான் பிரைஸ் பண்ணி பேச போறது. இன்ஃபேக்ட் இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை வந்து நான் உங்க முன்னாடி சொல்ல போறேன். இதுதான் ஓகே. அதனால நீங்க இதை கொஞ்சம் பொறுமையா, ரொம்ப நான் பேசக்கூடிய இந்த பிரசன்டேஷன்ல உள்ள இன்னர் பாயிண்ட்ஸ், இன்னர் கருத்துக்கள் என்ன இருக்கு, என்ன பாயிண்ட்ஸ் நான் பேச வரேன், எதை நான் ட்ரிகர் பண்றேன் அப்படிங்கறத மட்டும் ரொம்ப பேஷன்ஸா நீங்க வந்து கேப்சர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு இது. சரி, இப்போ the biggest problem in the present society, as far as as well as the student community is concerned, is the unemployment problem. எங்க பார்த்தாலும் யார்கிட்ட கேட்டாலும் நிறைய பேர் படிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க, வேலை இல்லை, அரசாங்கத்தால வேலை செய்ய முடியும், வேலை இருக்கா, அரசாங்கத்தை வேலை கொடுக்க முடியுதா, எங்களுக்கு அரசாங்கம் வேலை தரலன்னு அவ்வளவு பேர். 100 பேர் டிகிரி, ஒரு 1 லட்சம் பேர் டிகிரி முடிச்சாங்கன்னா அதுல 90,000 பேர் கையில சர்டிபிகேட் வச்சு அரசாங்கம் வேலை தரல. இன் திஸ் ஜங்ஷன்
I would like to underline a point and stress a point that no one government can give you 100% placement to all the students those who are completing their degree. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இப்ப இருக்கிற அரசாங்கம் இருந்தாலும் சரி, நீங்க இந்தியாவை விட்டு அமெரிக்கால உள்ள ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து இங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா கூட எந்த ஒரு அரசாங்கத்தாலும் எந்த ஒரு கவர்மெண்டாலையும் உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. அது அப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்ததுன்னா அது 100% உங்களை ஏமாத்துகிற வேலை. இந்த இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஜாப் அவைலபிலிட்டி இஸ் ஒன்லி 2%. 100 பேருக்கு 2 பேருக்கு தான் வந்து கவர்மெண்ட்ல சர்வீஸ் ஜாப் கொடுக்க முடியும். மிச்சம் 98% பேரும் கண்டிப்பா பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நோக்கி தான் நம்ம போக வேண்டிய வரும். ரைட்டுங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபை பற்றியோ இல்ல எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியோ நம்ம யோசிக்கலாம். ரைட். இப்போ ஒரு பிரச்சனை, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து வேலை இல்லாத திண்டாட்டம், நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கல, அதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, எங்க அதுக்கோட ஆரிஜின், அதை வந்து நம்ம தோண்டி 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 அப்படியே அதை வந்து அந்த செயினை பிடிச்சு எங்க ஏன் ஜாப் கிடைக்கல, ஏன் என்ன பிரச்சனை, ஏன் எல்லாருக்கும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இந்தியாவில் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுல டீப்பா போயிட்டே இருந்தோம்னு சொன்னா எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வி கம் டு கன்க்ளூஷன் தட் அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி, அது மாதிரி ஒரு நல்ல டெக்னோகிராட்ஸ் பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் கிட்ட வந்து அதுல அங்க ஒப்பீனியனை கேட்டு பாத்தீங்கன்னா, இந்த கல்வியாளர்கள் இவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த பிரச்சனை எங்க, the problem is with the people, not with the government, not with the society. I never blame anybody, those who are directly connected to the employment and unemployment problem. உங்களுக்கு சொல்ற புரியுதா? கவர்மெண்ட்டை வந்து நான் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நான் அந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லவே மாட்டேன். நான் கண்டிப்பா கையை காட்டி சொல்றேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் நீங்க வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொன்னா நீங்க யூ ஹாவ் டு எவாலுவேட் யுவர்செல்ஃப். நமக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படிங்கறத வந்து நீங்க எவாலுவேட் பண்ணணும். படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும், நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு என்ன செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிற பழக்கம் தான் நிறைய பேர், கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆட்டிடியூட். நானும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சனால எனக்கு ஓரளவு அதை கெஸ் பண்ண முடியும். அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்கிறோம். அது தட் இஸ் நாட் த வே ஆஃப் ஸ்டடிங். அது வந்து பாஸ் பண்றதுக்கு உதவுமே தவிர உங்களோட கெரியருக்கு அந்த டைப் ஆஃப் ஒன் டே கேம்னு சொல்லுவோம் இல்லையா, பரீட்சைக்கு முந்தின நாள் 2 நாள் முட்டி நைட் அண்ட் டே போட்டு படிக்கிறது, இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து நமக்கு பிரயோஜனப்படாது. ஓகே, அதுனா நீங்க எப்படி படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்களா, நல்ல மார்க் எடுத்திருக்கிறீங்களா, இந்த பாயிண்ட்லயே வரல. ஏன்னா எனக்கு அதுல படிச்சவன் தான் வாழ்க்கையில வந்து சக்சீட் ஆக முடியும், 90+ மார்க் வாங்குறவங்க மட்டும்தான் வந்து லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் 0.1% கூட நான் அதை அக்ரி பண்ற ஆள் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பு, ஸ்டடீஸ், மார்க்ஸ், இந்த கேட்டகரியே அது ஒரு தனி விஷயம். அது நம்ம வாழ்க்கைக்கு உதவாது, அது ஏட்டு சுரக்காய் தான். அதுக்கப்புறம் அந்த படிப்பு நமக்கு எந்த வகையில பயன்படும்னா, as I said earlier in the beginning, இந்த படிப்பு வந்து நம்மளோட தன்னம்பிக்கையும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் ஒபீடியன்ஸ் இதை வளர்த்துறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த எஜுகேஷனை பயன்படுத்தணுமே தவிர நாட் ஃபார் கெட்டிங் த ஜாப். அதை முதல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. அதை முதல்ல உங்க மைண்ட்ல நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கலங்கிற பிரச்சனையே நீங்க வர மாட்டீங்க. யார்கிட்டயுமே நான் எனக்கு வேலை கிடைக்கல நீங்க அழவும் மாட்டீங்க, கெஞ்சவும் மாட்டீங்க. Because it is not necessary at all, it is not needed at all to beg the job with anybody. நீங்க எந்த காலத்திலயும் வந்து யார்கிட்டயுமே ஜாப் ரிசீவ் கொடுத்து பெக் பண்ணவோ கெஞ்சவோ செய்யாதுங்க. பிகாஸ் plenty of opportunities, நூற்றுக்கணக்கான வாய்ப்புகள் வந்து, ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் வந்து வெளியில அவ்வளவு அவைலபிளா இருக்கு. நான் தம்பி நீங்க வந்து நான் ஒரு மேடை பேச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசுறேன்னு நினைக்காங்க. இதுல ஒரு பாயிண்ட் கூட நான் வந்து ஏர்லியரா ப்ரிப்பேர் பண்றது என்னோட யதார்த்தம், என் மைண்ட்ல இருந்து தோன்றதான் நான் சொல்றேன். பிகாஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அதான் நான் சொல்றேன், எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது, என் மைண்ட்ல தோன்றதான் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கங்க. இப்போ
ஸ்டடிஸ் இப்போ எடுத்துக்கங்க. ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நான் என்னன்னு சொல்றேன். இந்தியால நம்ம எஜுகேஷன் பேட்டர்ன்ல உள்ள ஒரு சின்ன ஃபிளா, அது என்னன்னு சொல்றேன். நம்ம படிக்கிற ஸ்டடிஸ், நம்ம எஜுகேஷன் பேட்டர்ன், இந்த யூனிவர்சிட்டி சிலபஸா இருந்தாலும் சரி, ஸ்கூல் எஜுகேஷன் போர்ட்ல உள்ள சிலபஸா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம பழைய இந்த மெக்காலே ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன் இன்னும் வச்சிருக்கோம். ஸோ தேட் வில் கிரியேட் த கிளரிக்கல் பீப்புள்ஸ். கிளக்ஸை மட்டும் உருவாக்குறதுக்கு தான் நம்ம எஜுகேஷன் இன்னைக்கு பயன்படுத்துது. அதை தாண்டி இன்புட்ஸ் கூட அது மோஸ்ட் ஆஃப் த வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்டோ இல்ல ஒரு பிசினஸோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு சில hurdles. If you have practical experience in your degree, you have the confidence that get you so that you can easily product. Now the business community is, we are much hesitating to enter in the production sector rather than the service sector. நம்ம வந்து சர்வீஸ் செக்டருக்கு போறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கும் எல்லாருமே. சேம் டைம் ப்ரொடக்ஷன் செக்டர்ல வந்து போறோம்னா நம்ம ரொம்ப ஹெசிடேட் ஆகும். அந்த ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்குது இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே நமக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து இல்லாம போனது. அது that has to be, the government has taking some necessary actions to clear it. அது நடக்கட்டும். ஆனா நம்ம ஏதோ படிச்சு வந்தாச்சு. இனி நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ நம்ம வந்து ஒரு தொழில்ல யாரும் ஒரு இது சொல்லுவாங்க, என்னது, தண்ணிக்குள்ள குதிக்காம நீச்சல் பழகவே முடியாது. புக்ல ஹவு டு ஸ்விம் அப்படின்னு சொல்லி புக்ல எழுதி வச்சிருப்பாங்க. நிறைய தண்ணியில வந்து எப்படி நீச்சல் அடிக்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய டெக்ஸ்ட் புக், நிறைய கைடு எல்லாம் இருக்கு. அந்த கைடை படிச்சுட்டு நீங்க வந்து தண்ணியில நல்லா படிச்சு கையை கால அடிக்கணும், புஷ் பண்ணணும், ஓட்டுற அப்படின்னு எல்லாம் அதுல எழுதிருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு நீங்க தண்ணியில குதிச்சீங்கன்னா அங்க தண்ணிக்குள்ள மூழ்கிதான் போவீங்க. அது எல்லாருக்கும் தெரியும், நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி, அப்போ எது செய்யணும்னாலும் நீங்க நீங்க புக்ல படிச்ச விஷயங்கள் வந்து பிராக்டிக்கலா போகும்போது there must be a very big difference between the practical knowledge and the theoretical matters which we have studied. நீங்க அதனால இது ஏதாவது ஒரு ஜங்ஷன்ல நீங்க ஒரு இன்குபேஷன் ஒரு இனிஷியேட் வந்து எடுத்தே ஆகணும். நீங்க வந்து ஒரு பிசினஸ்லயோ ஒரு என்டர்பிரினர்ஷிப்லயோ நீங்க கண்டிப்பா கெட் இன் ஆகி ஆகணும். அதுக்கு நீங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்றதுதான் பண்ணணும். அதை மோட்டிவேட் பண்றதுதான் இப்ப என்னோட ஒரு இதா செஞ்சுட்டு இருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்றேன். After completing my PhD degree, I joined as a principal of an engineering college, private engineering college, and earned 1,05,000 rupees salary per month. You please understand. மாசம் 1,05,000 ரூபாய் சேலரிக்கு நான் 2009ல நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிரின்சிபலா ஜாயின் பண்ணேன். பட் I was not happy, satisfied with the job nature. எனக்கு அது கம்ஃபர்டபிள் ஜாபா தான் இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலேஜ் ரன் பண்றது, காலேஜில் உள்ள எல்லா போத் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அகாடமிக் ரெண்டு மேட்டர்ஸையுமே பேரலா பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை. முதல்ல இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் மச் கம்ஃபர்டபிள் இன் தட் ஜாப். எனக்கு அழகா சேலரி எல்லாமே நல்லா தான் வந்துட்டு இருந்தது. பட் நான் அதுல வந்து சேச்சுரேட் இது ஆகல. எனக்கு வந்து ஒரு புது தேடல். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், கிளர்க் ஜாப் பண்றதுக்கு எனக்கு எந்த அவசியம் இல்லை. காலையில இருந்து வந்தா எனக்கு டேபிளுக்கு முன்ன பெரிய ஃபைல்ஸ் கூட்டம் இருக்கும். அந்த ஃபைல செக் பண்றது, கையெழுத்து போடுறது, இதே நேச்சர் ஆஃப் ஜாப்ல என்னால ஒர்க் பண்ண முடியல. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே அதான். நிறைய பேர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர், இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச ஒரு இன்ஜினியரோட வெஹிக்கிள, ஒரு காரையோ டூ வீலரையோ யாரு சரி பண்ண வேண்டியிருக்கு? 2வது வகுப்பு படிச்ச ஒரு மெக்கானிக் சரி பண்ண வேண்டியிருக்கு. வாட் அ pathetic state of affairs. You please think over it. கரெக்ட் தான் தம்பி நான் சொல்றது? நீங்க உங்களுக்கு சொல்ல புரியுதா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச ஒருத்தரோட வெஹிக்கிள யாரு ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு? ரிப்பேர் ஆச்சுன்னா அவர் என்ன பண்றாரு? உடனே கொண்டு ஒர்க் ஷாப்ல விடுறாரு. அங்க வெறும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச ஒரு பையன், ஒரு டெக்னீஷியன் வந்து அந்த காரை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். நம்ம இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சோ இதுதான் நம்ம ஸ்டடீஸா இருக்கு. நம்ம நாலேஜ் லெவல் இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த கண்டிஷன்ல நம்ம
வீராப்பு மட்டும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் எனக்கு ஏன் வேலை தரல, அரசாங்கம் எதுக்கு எனக்கு வேலை தரல, நான் படிச்சு முடிச்சிருக்கேன், எனக்கு சூட்டபிளான ஜாப் வேணும், ஏன் தரலன்னு நம்ம ரொம்ப பொங்குவோம். சோ இதுதான் நம்ம இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருக்க டிகிரிக்கு ஏதாவது அதுல வந்து எவ்வளவு டெப்த் நாலேஜ் நமக்கு இருக்கு, எவ்வளவு அதுல வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம், எவ்வளவு பொட்டன்ஷியாலிட்டி நம்ம அதுல வச்சிருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஏன் ஜாப் கிடைக்கல, ஏன் எதுக்கு நமக்கு வந்து ஜாபுக்காக ஃபைட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை முதல்ல திங்க் பண்ணிடணும். ஓகே, நான் என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். காலேஜ்ல நான் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட மைண்ட் வந்து நான் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கிறேன், ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா ஒரு ப்ரொடக்ஷன் செக்டார்ல வந்து எனக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாகம், ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. தென் ஐ ஸ்டார்டட் மை காயர் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும், நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இட் இஸ் அ கோகனட் க்ரோவிங் ஹப். கோகனட் பிளான்ஸ் வந்து எங்க ஏரியால நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு சூட்டபிளா அதுல வந்து கோகனட் டீஃபைபரிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹஸ்க் வரும், அந்த இது பண்ணதுக்கு அப்புறம் கோகனட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த ஹஸ்கை வெளியே எடுத்துட்டா அதுல ஃபைபர் இருக்கு. அதை வச்சு நிறைய வேல்யூ அடிஷன் பண்றாங்க. காயர் ப்ராடக்ட்ஸ், ரோப் மேனுஃபேக்சரிங், அண்ட் தென் மேட், ஃப்ளோர் மேட், டோர் மேட் மேனுஃபேக்சரிங், இது மாதிரி பிரஸ்டில் பிரஷஸ் மேனுஃபேக்சரிங், இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் பியாண்ட் தட் பித், கோகோ பிட், அதாவது பித்துன்னு சொல்லுவாங்க, அந்த பவுடரா கோகனட் வந்து டீஃபைபரிங் பண்ணும்போது ஒரு பவுடர் மாதிரி ஒரு அப்படியே விடும். தேங்காய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு பவுடர் வேஸ்ட் வரும். அந்த பவுடருக்கு இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. ஸோ தட் ஐ அண்டர்ஸ்டுட், ஐ ரியலைஸ்ட் இட் in 2012-13 itself, and I established a factory, set up a small production unit in my hometown by 2012-13. அதுல வந்து நான் சின்ன வகையில நான் காலேஜ்ல உள்ள ஒர்க்கையும் பார்த்துட்டு, காலேஜ் ஆஃப்டர் மை காலேஜ் டைம், ஆஃப்டர் 5 o'clock or after 6 o'clock I used to go to my factory. அண்ட் அதுல ஒரு 8-10 எம்ப்ளாயிஸ் வச்சிருந்தேன், அவங்கள வச்சு வேலை பார்த்தேன். அதுல ஒரு சின்ன அதுல ஒரு அடிஷனல் இன்கம் கிடைச்சது. அது சின்ன லெவல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சின்ன ஃபேக்டரி, சின்ன ஒரு யூனிட் ஆரம்பிச்சு அதை மாதிரி அதை ரன் பண்ணி டேஸ் போயிட்டே இருந்தது. ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும்போது எனக்கு அது நல்லாவே தெரியும், அந்த கோகோபிட் அது வந்து ஒரு பிரிகேட்ஸ் மாதிரி, பிளாக்ஸ் மாதிரி, செங்கல் மாதிரி அதை கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து வெளிநாட்டுகள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ், யூரோப், ஏசியன் கான்டினென்ட் அண்ட் யூஎஸ்ஏ எல்லா கண்ட்ரிஸுக்கும் அது போகுது. அதுல என்ன பர்பஸ்க்கு அவங்க வாங்குறான்னு சொன்னா பிளான்டேஷன். அதுல வந்து கிரீன் ஹவுஸ் பிளான்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீன் ஹவுஸ் சொன்னா பெரிய ஷெட்டு, அந்த யூவி இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட் ரேசஸ் எல்லாம் வந்து ஸ்கிரீனிங் பண்ணி அந்த பிளான்ஸ், அதுக்குள்ள பிளான்ஸ் வளர்ப்பாங்க. அதுல இது டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், செரி ஃப்ரூட்ஸ், இது மாதிரி கிரேப்ஸ், இது மாதிரி எல்லாம் வளர்க்குற கிரீன் ஹவுஸுக்கு வந்து அதுக்கு ரா மெட்டீரியல், அதோட பிளான்ஸ் க்ரோவிங் மீடியமாட்டு இந்த கோட்டிங் சாயில், அது மாதிரி க்ரோயிங் மீடியமாட்டு இந்த கோகோபிட் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஜினியரிங் டாக்டரேட் இன் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தெரியும் இல்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தானே நீங்க, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தெரியல, அதுலதான் டாக்டரேட் நான் யூனிவர்சிட்டி. ஸோ எனக்கு மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தனால அதை நான் கொஞ்சம் டீப்பா அதை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். வாட் இஸ் த நெசசிட்டி, அது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ங்கிறதுனால அதுக்கு என்னைக்குமே எந்த நாட்டிலையுமே எந்த கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கு ஒரு பேன் பண்ணவோ அதை வந்து ரிஃப்யூஸ் பண்ணவோ மாட்டாங்க. அதுக்கு ஒரு குளோபல் டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேக்டரியை செட்டப் பண்ணி 2015-14 இருந்து நான் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டேன். யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்து 1-2 கஸ்டமர் எனக்கு கிடைச்சாங்க. அதுல இருந்து இன்னைக்கு மோர் தென் 6-7 கண்ட்ரீஸ்க்கு என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்னோட இயர்லி டர்ன் ஓவர் மோர் தென் 10 crores பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடக்ஷன் யூனிட்ல மட்டுமே ஒரு 35-40 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன என்டர்பிரனர் ஆகி ஒரு பிசினஸ் ஃபீல்ட்ல வந்து ஒரு 30-40 ஃபேமிலிக்கு என்னால ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண கொடுத்துருக்க முடிஞ்சிருக்கு. அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து இயர்லி ஒரு 10 crore rupees வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வர அளவுக்கு. So I am able to equip myself to support the government in all the way.
as far as the foreign exchange is concerned. ஸோ ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில நான் வந்து இதில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நல்ல அதுல என்னோட காலேஜ் இன்கம் வந்து ஒரு 1 lakh கிடைச்சதுன்னா இதுல வந்து ஒரு மாசம் எனக்கு 3 to 4 lakhs வந்து எனக்கு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சோன்னா நான் எனக்கு ஒரு ஜாபா இதா காலேஜ் ஜாபு ஒயிட் காலர் ஜாபு. எனக்கு ஃபேமிலி அண்ட் ஆல் மை ஃபேமிலி பீப்புள்ஸ் ஆர் interested that I have to be continued in the same college profession for the sake of prestige and all, isn't it? அதுதான் நம்ம இந்தியன்ஸ்ட உள்ள ஒரு பெரிய வீக்னஸ் தானே. நமக்கு வந்து பிரஸ்டீஜ் கமந்து விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்ட கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஹலோ 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 No, sir. You continue, sir. Hello. Yes. ஸோ அது மாதிரி எனக்கு நிறைய அப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்தது வீட்டில இருந்து, காலேஜ் ஜாப்பை விட வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு 4 times அதிகமாக, நான் காலேஜ் சேலரியை விட எனக்கு பிசினஸ்ல வந்து 4 times அதிகமாக ஏர்னிங் இருக்குது. ஏன்னா நல்ல எனக்கு நான் படிச்சிருக்கிறது ஃபீல்டோட ஒரு கனெக்டட் ஜாப்ங்கிறதுனால நான் அதுல ரொம்ப எனக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்தது. பட் எனக்கு ரிசர்ச், அதுக்கு முன்னாடி நான் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், ஃபண்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ISROக்கு பாபா அட்டாமி ரிசர்ச் சென்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னோட மைண்ட் அப்படியே பிசினஸ்ல டைவர்ட் ஆகுது. கிராஜுவலி என்னோட அட்டென்ஷன் இந்த ரிசர்ச் அஸ் வெல் அஸ் இந்த காலேஜ் இஸ் கிராஜுவலி டிக்ரீசிங். ஏன்னா நம்ம பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு ஆப்வியஸா அந்த அட்டென்ஷன் கொஞ்சம் குறையுது. ஸோ ஐ புட் ஆல் த பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ், எது வேணும் நான் யோசிக்கிறேன். But I never involve anybody else in my family, from my family, to discuss these activities, because now ஒரு independent, நானாவே சிந்திப்பேன், நானா என்ன ரைட்னு எனக்கு தோணுதோ அது மாதிரி செய்யற ஆளு. என் ஃபேமிலி ஒய்ஃப் இதெல்லாம் உங்களெல்லாம் வந்து உள்ள கூப்பிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணா கண்டிப்பா என்ன வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது எனக்கு தெரியுங்கிறதுனால அதெல்லாம் இது பண்ணிட்டு நான் இது தீவிரமா யோசிச்சேன். காலேஜா, அகாடமிக் செக்டரா, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியா, இல்ல ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியா, பிசினஸா அப்படிங்கறத வந்து ரொம்ப தீவிரமா ஆலோசிச்சேன். கடைசியில நாம எடுத்த முடிவு ரிசர்ச்சும் வேண்டாம், அகாடமிக் செக்டரும் வேண்டாம், எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ஸ். என்னால ஐ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ கேன் கெட் மெனி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு ரிசர்ச் ஃபண்டட் ப்ராஜெக்டாக வாங்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கான்ஃபிடன்டும் உண்டு. நான் அதுல வந்து அந்த அதே ஃபீல்டுல நான் ப்ரொசீட் பண்ணியிருந்தேன்னா இப்ப என் கையில ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ், என் கையில ஒரு மினிமம் 2-3 ப்ராஜெக்ட் என் கையில இருந்திருக்கும். எனக்கு அந்த அளவு அதுல டெப்த் ரிசர்ச் நாலேஜ் நான் வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு நான் அக்வஸ்டிக் எமிஷன்ல வந்து ரிசர்ச் பண்ணும்போது யூஎஸ்ல உள்ள அதுல ஒரு பயோனியர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதுக்கு காட்ஃபாதரே. அவரு கூட எனக்கு ஒரு கான்வர்சேஷன், நெகோசியேஷன், ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இருந்தேன். பட் ஐ டுக் எ கான்கிரீட் டிசிஷன் that I want to set aside all the research activities as well as the academic activities and get into the production industry, so that I can extend my small amount of support to the government growth as well as the development of the poor society. இதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நான் பிசினஸ் இண்டஸ்ட்ரியில வந்தேன். இன்னைக்கு நல்ல ஒரு 7-8 கண்ட்ரிஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நல்ல பிசினஸ். நான் these all the commitment which I have put in the business, என்னோட இன்வால்வ்மென்ட்டும் இதோ. நான் ஒரு நாள் கூட பிரஸ்டீஜா பார்த்தது இல்லை. எனக்கு ஒரு லேபர் லீவ் போட்டாங்கன்னா that day Dr. Sasikumar became the labor and he will carry the husk and operate the machines and all those things. இப்போ நீட்டா வேனிஷன் ஷர்ட் போட்டுட்டு உங்க முன்ன ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்துருக்கேன். இப்போ என்ன வந்து இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா யூ cannot distinguish myself and my labors. நானும் ஒரு லேபரா தான் என்னோட ஃபேக்டரியில இருப்பேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து என்ன பிரைஸ் பண்றதுக்கோ புகழ்றதுக்கோ இல்ல. நீங்க இப்போ நமக்கு நிறைய ஹெசிடேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ME or BE படிச்சு முடிச்ச உடனே நான் போய் எது ஒரு டேட்டியான ஜாபு, ஒரு லேபர் ஒர்க்கை போய் நான் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் நம்ம எல்லாரும் மனசுல இருக்கு. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு இது கேக்குறேன். உங்களால இப்போ உங்கள்ட்ட வந்து RR பிரியாணி ஷாப், சேலம் RR பிரியாணி ஷாப் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? RR பிரியாணி ஷாப்புக்கு உங்களை திடீர்னு ஓனர் ஆக்குறேன். அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிரான்ச் சென்னை அண்ட் த்ரூ தமிழ்நாடு RR பிரியாணி ஷாப் வந்து ஒரு 30-40 பிரான்ச் வச்சிருப்பாங்க.
அவங்க டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 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 மாசம் ஒரு 10 கோடி 20 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு பிசினஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேலவே இருக்கும். ஒரு 50 கோடி டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா ஆர்ஆர் பிரியாணி ஷாப் ஓனர் வளர்ந்துருக்கிறாரு. இப்போ உங்கள ஒருத்தரை கொண்டு திடீர்னு ஒரு நாள் முதல்வர் மாதிரி டகார்னு டப்புன்னு தூக்கி கொண்டு உங்களை ஆர்ஆர் பிரியாணி ஷாப் என்டையர் அந்த பிசினஸ் என்டிட்டிக்கு வந்து நீங்க தான் பாஸ், சிஓ, நீங்க தான் ஓனர் அப்படின்னு உட்கார வச்சா நீங்க வித்தவுட் எனி ஹெசிடேஷன், வித்தவுட் எனி ஆசிலேஷன், எந்த சங்கடமும் இல்லாம அந்த கல்லால உட்காந்துருவீங்க. அந்த அவங்க கார்பரேட் ஆபீஸ் ஏசி ரூமுக்குள்ள சேர்ல உட்கார்ந்து இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சேம் டைம் உங்களை ஒரு தள்ளு வண்டியில போய் ஒரு பிரியாணிய ப்ரிப்பேர் பண்ணி விற்க போன்னு சொன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இடிக்கும். கரெக்ட் தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? அக்செப்ட் பண்ண மாட்டீங்கல்ல? பிரியாணி ஒரு தள்ளு வண்டியில போய் பிரியாணி வில்லுடான்னு சொன்னா இப்ப நம்ம ப்ரெஸ்டீஜ் இதை இடிக்கும். அதே சமயம் ஆர்ஆர் பிரியாணிக்கு ஓனராட்டு போய் உட்காருன்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது பிரியாணி கடையாகும். அதுல வந்து பிரியாணி விற்கிற காசு, அது ஒரு பிரியாணி கடையில போய் நம்ம எண்ணி படிச்சுட்டு எப்படி ஓனரா இருக்க, எப்படி வேலைக்காரனா இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹெசிடேஷனா இருக்கும். ஆனா அதுக்கு ஓனர் ஆகிறதுக்கு நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அது டர்ன் ஓவர் வந்து அவ்வளவு க்ரோட்ஸ், அவ்வளவு ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஃபேக்ட். இப்போ எந்த விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கால் வைக்காம யாரும் 100வது படியில கால் வைக்க முடியாது. ஆர்ஆர் பிரியாணி ஓனர் வந்து முதல்ல தள்ளு வண்டியில சின்ன ஒரு வண்டியில வந்து பிசினஸ் பண்ண தொடங்கும் போது அவர் இதை யோசிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கார்பரேட்டுக்கு ஒரு ஓனர் ஆயிருக்க முடியாது. அவர் 8 கார் வச்சிருக்கேன், 8 மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து, ஆடியில இருந்து, ஜாகுவார் கார்ல இருந்து, அது எல்லா ஹை கிளாஸ் காருமே 8 10 கார் வச்சிருக்கேன்னு ஒரு மீட்டிங் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மனுஷன் அவரு அட் ஹிஸ் ஏஜ் ஆஃப் 20-25 இதுல வந்து தள்ளுவண்டி பிரியாணியில வித்துட்டு இருந்தவர். அவர் ஈகோ பார்த்திருந்தா, பிரஸ்டீஜ் பார்த்திருந்தா இன்னைக்கு ஒரு ஜாகுவார்லயே ஒரு ஆடிலயே அவரால் போக முடியுமா? நம்ம ஈகோ பிரஸ்டீஜ் பார்த்துட்டு இருக்க நம்மள யாராவது ஒரு ஆள் ஒரு ஆடி காரையோ ஒரு ஜாகுவார் காரையோ நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? இதுதான் பிசினஸ். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு எங்கேயாவது போராடி எடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி அது பண்ணி இது பண்ணி எப்படியோ ஒரு ஜாப்ல என்ட்ராகி ஒரு 50,000 1 லட்சம் சேலரியை வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா ரிட்டையர்ட் ஆகுறது வரைக்கும் அப்படியே கணக்கு பார்த்து காருக்கு டீசல் போட்டு அப்படியே பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கடைசியில 45வது வயசுல ஒரு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு பேங்க்ல போய் ஒரு லோனை போட்டு, ஒரு ஹவுஸ் லோனை போட்டு சிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி நீங்க அதுல குடியேறும் போது வயசு 55,000. அதுக்கப்புறம் பிள்ளைகள் படிப்பு வளர்ந்து நிற்கும், இல்லைன்னா கல்யாணத்துக்கு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். இதுதான் உங்க வாழ்க்கையா. அப்படியே அந்த நீங்க ஒரு ஒர்க்கிங் செக்டர்லயோ ஒரு எம்ப்ளாயியா எங்க போய் நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாலும் உங்க வாழ்க்கை இதுதான். உங்களால இதுக்கு மேல எதுவும் சாதிக்க முடியாது. நீங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல பேலன்ஸ் இருக்கிற பணத்தை வச்சு பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்படியே வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இதான் நடக்கும். சேம் டைம் நீங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு பிசினஸ்ல தைரியமா டேரா ஒரு பிசினஸ்க்குள்ள நீங்க இறங்குனீங்கன்னா at the age of 50 or 55 you will be the boss. உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் வேலை பார்ப்பாங்க. நீங்க காரை வந்து நிப்பாட்டணும்னு உங்க டோரை திறந்து விடுறதுக்கு வர ஆட்கள் வந்து டோரை திறந்து விடுவாங்க. அவ்வளவுக்கு நீங்க பந்தாவா ஒரு இதா வாழலாம். ஆனா இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த ஒரு லேவிஷான ஒரு லைஃப் அது வேணும்னு சொன்னா the amount of pain which you have to bear is very tremendous. நீங்க அதை ஏத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம if you want to get something you have to sacrifice something. எதையாவது ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு அடைய முடியும். நீங்க கம்ஃபர்டபுளா வீட்டுல நிம்மதியா தூங்கணும்னு சொன்னா பேசாம நீங்க ஜாபுக்கு போயிருங்க. ஏதாவது ஒரு ஜாப்ல போயிருந்துட்டு 5 மணிக்கு பெல் அடிச்ச உடனே புக் எழுந்திரிக்கிட்டு நேர வீட்டுல வந்துடலாம், நல்லா தூங்கலாம், டிவி பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது அப்படியே வாழ்க்கை ஓடும். அதுல எந்த சாதனையும் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்காது. நீங்க சொல்லிக்கிறது மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. பட் பிசினஸ்ன்னு சொன்னா தூக்கம் வராது, நைட்டு தூங்க முடியாது, ஃபேமிலி ஒய்ஃப் பிள்ளைங்களுக்கு கூட டைம் பேர் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் இதே சிந்தனையாவே இருந்துகிட்டு இருக்கும். ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் டார்கெட்டை ஃபில் பண்ணணும், ப்ரொடக்ஷன்ஸை ஃபாஸ்டா பூஸ்டப் பண்ணணும், எல்லா ஸ்டாஃப்களை ட்ரிகர் பண்ணி நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸை ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணணும், சப்ளை கரெக்டா என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கா, இத்தனை ஆர்டர்ஸ் இருக்கு, அதுக்கு எந்தெந்த டேட்ல வந்து நமக்கு வந்து லோடிங் பண்ணணும், ஸ்டஃபிங் பண்ணணும், மெட்டீரியல்ஸ் அனுப்பி கொடுக்கணும், பேமெண்ட்டை வாங்கணும், பேங்க்ல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் கரெக்டா அந்தந்த டேட்டுக்கு சேலரி கொடுக்கணும். இதுல எந்த ஒரு டிலே வராது. நிறைய ஆஸ்பெக்ட்ஸ், ஃபண்ட் பார்க்கணும், ப்ரொடக்ஷன் பார்க்கணும், மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்கணும், பஞ்சுவாலிட்டி, சப்ளையர்ஸ் பார்க்கணும், ஆர்டர்ஸ் பார்க்கணும்.
இவ்வளவு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் போர்ட்போலியோ. இது எல்லாத்தையும் நீங்க கலெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு நீங்க ஒரு பாஸா இருந்தா அது ஒரு ஈஸியான ஜாப் கிடையாது. ரொம்ப டென்ஷன்ஃபுல் ஜாப். நைட் அண்ட் டே நீங்க தூங்கும் போது கூட அதையே தான் யோசிக்க வேண்டியிருக்கும். திடீர்னு எனக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதாவது 1 மணிக்கு டகார்னு தூக்கமே வராது, எந்திரிச்சிருப்பேன். அப்படி என்ன பண்ணலாம், நாளைக்கு இந்த இதை எப்படி சால்வ் பண்றது, அதை சால்வ் பண்றது எப்படி, இப்படி பல வகையிலே நம்ம வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும். இப்படியே டென்ஷனாவே வாழ்க்கை ஓடும். ஆனா அதை சுகமா அனுபவிக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வேணும். இதுல சொல்லுவார் இல்லையா ஒரு படத்துல, நான் வேலையை வந்து நேசிக்கிறத விட சுவாசிக்கணும். என்ன பொறுத்தா நேசிக்கிறது எல்லாம் கூட சின்னது, வேலையை நம்ம ஜாபை நம்ம கடமை வந்து சுவாசிக்கணும். அப்படி ஒரு கமிட்மெண்டோட வேலையை பார்த்தாதான் இந்த பிசினஸ் ஃபீல்டுல வந்து சக்சஸ் ஆக முடியும். ஃபெயிலியரே கிடையாது. நீங்க நான் அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. பிசினஸ் உங்களை நீங்க சின்சியரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் எந்த சூழ்நிலையிலும் ஃபெயிலியருக்கு கொண்டே வராது. If a business is getting failed, one person is administration or in his personal character. அந்த ரெண்டு பிரச்சனை, ஒண்ணுல அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் வந்து வீக்கா இருக்கணும், ஆர் அதர்வைஸ் அவர் பர்சனல் கேரக்டர்ல வந்து சில தப்புகள், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, மற்றபடி ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட்ஸ், இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகுவாங்க. அதர்வைஸ் அந்த ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், ஒரு டிசிப்ளின்டு பர்சன் கண்டிப்பா ஒரு பிசினஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆகவே மாட்டாங்க. 100 தடவை என்னால் அறிஞ்சிட்டு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன, பிசினஸ் அடல்ட்ஸ் நீங்க இப்போ சொல்லுவீங்க, சார் எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் நல்லதான் இருக்கு, இப்போ நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா ஃபண்ட்ஸ் இது ஒரு வெரி பிக் ப்ராப்ளம், ஃபண்ட்ஸ் எப்படி மொபைலைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நார்மலா எல்லாருக்கும் வரும். ஃபண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஃபண்ட்ஸ் தேவையில்லை பிசினஸ்க்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஃபண்ட்ஸ் தேவையே கிடையாது. உனக்கு நம்பிக்கை இருக்கா, அதுதான். உன் நம்பிக்கை தான் பலம், பணம் அல்ல தொழிலுக்கு பலம். உன் நம்பிக்கை தான் பலம். நல்ல திருப்பி மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் தான் பிசினஸ்க்கு அடிப்படைங்கிறது ஒரு தவறான வாதம். உன்னோட நம்பிக்கை, உன்னோட தன்னம்பிக்கை, உன்னோட டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட், இது மட்டும்தான் உனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா சரி. நான் என்ன ஒரு இதுல சொல்றேன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த அவைலபிலிட்டி. கையில சுத்தமா ஜீரோ காசு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல யாருமே இல்லை, ரைட்? தமிழ்நாட்டுல வந்து என் கையில 5 காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆளையும் எடுக்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கும். நீங்க பிசினஸ் பிளான் பண்றது உங்கள்கிட்ட எவ்வளவு மணி அவைலபிளா இருக்கோ அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டான, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பிசினஸ் கையில எடுங்க. 100% பேங்கை நீங்க நம்ப வேண்டாம். 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்ல 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா 1 லட்ச ரூபாய்த்தையும் பேங்க்ல நீங்க லோன் எடுத்தீங்கன்னா you will be vanish in the market, in the field. கண்டிப்பா காணாம போயிருவீங்க. நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபாய் கையில இருக்கணும். இல்ல அதுக்கு உங்கள்ட்ட வெறும் 50,000 ரூபாய் இருக்குன்னா 50,000 ரூபாய்க்கு பண்ணக்கூடிய பிசினஸ் இருக்கு. என் நம்பர் ஆஃப் பிசினஸ். அது மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா உடனே காம்படிட்டர்ஸ் நம்மளை தூக்கி அப்படியே சாப்பிடுவாங்க. நீங்க போய் பார்த்தோன்னா முதல்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பிசினஸ் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஒன்ன சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது அதை பற்றி நீங்க தரவா மார்க்கெட்ல போய் ஸ்டடி பண்ணும்போது தான் தெரியும், அதே பிசினஸ் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் பண்றது கூட நமக்கு தெரியாது, அவன் அந்த பிசினஸ் பண்றானான்னு எனக்கு தெரியாது. நம்ம வெளியில மார்க்கெட் ஃபீல்ட்ல பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறாங்களே, அப்ப அந்த அட்ரஸ் கொடுங்க, எங்க இருந்து சப்ளை ஆகுதுன்னு பார்த்தா அது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அட்ரஸா இருக்கும். இது மாதிரி எந்த ஃபீல்டுல நீங்க பிசினஸ் எய்ம் பண்ணி போனாலும் அங்க தேர் வில் பி சம் காம்படிட்டர்ஸ், நாட் சம் காம்படிட்டர்ஸ், மெனி காம்படிட்டர்ஸ். அந்த ஃபீல்டுக்குள்ள யாரும் பண்ணாத ஒரு புதிய பிசினஸா நான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க எந்த ஃபீல்டையுமே டச் பண்ண முடியாது. நீங்க எதுவும் இது ஒரு புது ஃபீல்டு, இது ஒரு என்டையர்லி நியூ ஃபீல்டு நான் போறேன்னு சொல்லிட்டு நீங்க அங்க என்டர் ஆனீங்கன்னா, அது அப்படி நினைச்சிட்டு நீங்க போறீங்கன்னா அது உங்களுடைய ஒரு இக்னரன்ஸ், ஒரு அறியாமை, ஒரு லேக் ஆஃப் நாலேஜ்னு கூட சொல்லிடலாம். நீங்க காங்கிரீட்டா நம்புங்க, நீங்க எந்த பிசினஸ் சூஸ் பண்ணாலும் தேர் வில் பி சம்
காம்படிட்டர்ஸ் அங்க இருப்பாங்க. நீங்க அதை உள்ள என்ட்ராகும் போது தான் அந்த காம்படிட்டர்ஸ் உங்க கண்ணுக்கே தெரிவாங்க. அது வரைக்கும் உங்க கண்ணுக்கு அவங்க தெரியவே மாட்டாங்க. சரி, பரவாயில்ல. அப்போ என்ன பிசினஸ் தொடங்குறது? நோ ப்ராப்ளம். 100 பேர் ஒரு பிசினஸ் பண்ணான்னா 101வது ஆளாட்டு நீயும் அந்த பிசினஸ் தொடங்கு. நத்திங் ராங் இன் இட். அதுல ஃபெயிலியருக்கு இடவே கிடையாது. நீங்க 100 பேர் பண்றான், 1000 பேர் பண்றான், இதே பிசினஸ் வந்து ஊர்பட்டவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட தேவையே இல்லை. 101வது ஆளாவது நீங்க தொடங்குங்க, 1001வது ஆளாவது நீங்க தொடங்குங்க. உங்களால சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா அந்த ஃபீல்டுல வந்து நீங்க சின்சியரா வேலை பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன லெவல்ல தொடங்கும் போது நம்மளே முதலாளி, நம்மளே எம்ப்ளாயி அப்படி தொடங்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ரெவன்யூ அதோட இன்கம்ஸும் வரும்போது நமக்கு கொஞ்சம் பிசினஸ் என்லார்ஜ் பண்ணி ஒரு லேபர் ஒரு நமக்குள்ள ஒரு சபார்டினேட் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு செகண்ட் ஸ்டேஜ் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் பண்ணலாம். நம்மளோட சிந்தனை, மூச்சு, தூக்கம், செயல்பாடுகள் எல்லாம் 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 எல்லாமே அந்த பிசினஸ் சுத்தி அந்த பிசினஸையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்க அந்த ஆர்கனைசேஷன் கொஞ்சமா வளர்ந்து அது கீழே ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க, இல்ல ஒரு 5 பேர் வேலை பார்ப்பாங்க. நீங்க 5 பேருக்கும் பாஸா இருப்பீங்க. அப்புறம் உங்களோட கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிடும். நீங்க அந்த பிசினஸ் ஆர்டர் எடுக்கிறது, பினான்ஸ் மேட்டர்ஸ் அப்படி டீல் பண்ணுவீங்க. உள்ள ப்ரொடக்ஷன் மேட்டர்ஸை வந்து பார்த்துக்குவாங்க. இன்னொன்னு என்னோட சஜஷன் என்னன்னா, யூ ப்ளீஸ் ப்ரிஃபர் தி ப்ரொடக்ஷன் செக்டார் ரேதர் தேன் தி சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார்ல வந்து நீங்க போகாதுங்க. இந்தியால வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பிசினஸ் சொன்னாலே வாங்கி விற்கிறது. சர்வீஸ் செக்டார தான் நம்ம மைண்ட்ல நமக்கு இமீடியட்டா ஓடி வருது. ஏன்னா நம்ம வளர்ப்பு அப்படி, நம்ம வந்து வளர்ந்த விதம், நம்ம படிச்ச படிப்புகள் எல்லாமே அப்படி இருக்கிறதுனால பிசினஸ் சொன்னாலே நம்ம மைண்ட்ல என்ன வருதுன்னு சொன்னா இமீடியட்டா சர்வீஸ் செக்டார் தான் முன்னு வருது. பிசினஸ்னா என்ன? ஒரு ப்ராடக்டை வாங்குறது. சைனால இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, ஜப்பான்ல இருந்தோ ப்ராடக்டை வாங்க வேண்டியது, லோக்கல் மார்க்கெட்ல விற்க வேண்டியது. We will act as the mediator between the manufacturer and the end user, consumer. இவங்களுக்கு இடையில நம்ம ஒரு ஏஜெண்டா வேலை பார்க்கறது. இதுதான் சர்வீஸ் செக்டார். இதைதான் நம்ம பண்ணுவோம். இதுதான் நம்ம மைண்ட்ல உடனே வருது. நீங்க அந்த சர்வீஸ் செக்டார்ல பாத்தீங்கன்னா மார்ஜின் இஸ் வெரி 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 லெஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்வீஸ் செக்டார்ல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னாலே மார்ஜின் வந்து, ஏன்னா மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ரிமார்க்கபிள் மார்ஜின் வச்சிருப்பான். எண்ட் யூசருக்கு அது போய் சேரும். அவன் கொடுக்குற மார்ஜின் உங்களுக்கு சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எட்ஜ் மார்ஜின் தான் கொடுப்பான். அதை வச்சு நீங்க வந்து ஒண்ணுமே ரொம்ப அதுல வந்து சர்வீஸ் செக்டாரை நீங்க கையில எடுத்து அதுல வின் பண்ணி, நான் வந்து சர்வீஸ் செக்டாரை எடுக்கிறது கூட தப்புன்னு சொல்ல வரல, அதுலயே நீங்க வந்து வின் பண்ணி வரலாம். பட் அந்த அது வந்து இட் இஸ் வெரி 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 டீடியஸ் than the production sector. அதே சேம் டைம் நீங்க ப்ரொடக்ஷன் செக்டார்ல வந்து பாருங்க, அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் ஜாப் சும்மா மிஷின் ரிப்பேர் ஆகும், மிஷின் ஃபால்ட் ஆகும், ஒரு காம்பனன்ட் உடையும், அதை ரிப்பேர் பண்ணணும், அது போல இந்த மாதிரி டென்ஷன் இருக்குமே தவிர ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரிமார்க்கபிள் மார்ஜின் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ growth அது இந்தியாவுக்கு, நம்ம தாய்நாட்டுக்கு, நம்ம சர்வீஸ் செக்டார்ல இது ப்ரொடக்ஷன் செக்டார்ல போனோம்னு சொன்னா அது நம்ம தாய்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நல்ல காரியமா இருக்கும். அதனால நீங்க மேக்சிமம் சர்வீஸ் செக்டார் அவாய்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் நாடு வளரும். நம்ம உலக நாடுகளுக்கே நம்ம ஒரு பெரிய இப்போ எப்படி சைனா வளர்ந்துருக்கான், எல்லாம் 1990s பிறகு வளர்ந்தது தானே. சைனா வந்து இந்த 30 வருஷத்துல பாருங்க, அவன் வந்து அமெரிக்காவை கம்பீட் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். எதனால? அவன் ப்ரொடக்ஷன் செக்டார்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா. எல்லா ஃபீல்டுலயும் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்து சைனா வந்து நம்பர் 1 பொசிஷன் வந்திருக்கான். இன்னைக்கு அவன் அமெரிக்காவே பீட் பண்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம என்ன புரிஞ்சு என்ன சொல்றது, அதை நம்ம ரியலைஸ் பண்ண கூட இல்லை. யங்கர் ஜெனரேஷன் எஸ்பெஷலி நம்ம இந்த மாதிரி முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இது வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் தி ப்ரொடக்ஷன் செக்டார். இந்த மாதிரி செக்டார்ல வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதையே நம்ம புரியாம ஃபுல்லா பிசினஸ்னாலே சர்வீஸ் செக்டாரே தேடி 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 ஓடணும்னு சொன்னா நம்ம நாடும் முன்னேறாது, இண்டிவிஜுவலா நம்ம முன்னேறதும் வந்து மிகப்பெரிய ஒரு டஃப்பான டாஸ்கா போயிடும். இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜெனரலாவே ஒரு ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கு, ஒரு சைக்காலஜி. பணக்காரன் எல்லாமே திருடன், அப்படிதானே? எல்லா பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
கார்பரேட்டை வந்து கார்பரேட் பெரிய கொள்ளைக்காரர்கள், கார்பரேட் கொள்ளைக்காரர்கள், வசதியானவன் எல்லாம் திருடங்கிற மாதிரியே ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு, ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு இளைஞனோட வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த ஆட்டிடியூட் முதல்ல மாறணும். பணக்காரர்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட நம்ம மனசுல இருந்து முதல்ல விட்டு ஒழிக்கணும். அப்போ அவங்களோட ஒரு லேவிஷான ஒரு வாழ்க்கை, அவங்க வரக்கூடிய காரு, அந்த காரோட விலை, அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்க, அவங்க கட்டி வச்சிருக்க வீடு, அவங்க தங்குற ரூமு, அதுல உள்ள ஃபெசிலிட்டிஸ், இதுகளை பாக்குறத விட அந்த கண்ணை கொஞ்சம் மாத்தி, அந்த கண்ணாடியை கழட்டிட்டு அவங்களோட பேக் சைடு லைஃப் கொஞ்சமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஹவு ஃபார் தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் கம் டு தட் பர்டிகுலர் லெவல். அந்த லெவலுக்கு வந்து அடையிறதுக்கு அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பெயின் பேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்கள வந்து நம்ம ஹேட் பண்ண தோணவே தோணாது. ஓகே, இது இப்போ என்ன சொல்றது, நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், என் பிள்ளைய பக்கத்துல மகனை வந்து நான் பக்கத்துல விட்டுட்டு நான் அவரோட ஒரு ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவனோட ஜாகுவார் கார்ல போறான். அந்த காருக்கு விலை வந்து 1 கோடி ரூபாய். ரைட்? நான் என் பிள்ளைகிட்ட நான் என்ன சொல்லி கொடுக்கணும்? இந்த பாரு, இந்த கார் போறால, இந்த காரோட விலை வந்து 1 கோடி ரூபாய். அது ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வரும். அதோட ஒரு டயருக்கு விலையே வந்து 50,000 ரூபாய் டு 1 லட்சம் ரூபாய் அதுக்கு டயரே விலை ஆகும். இவ்வளவு பெரிய காரை மெயின்டைன் பண்றதுக்கு அவன் ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் மெயின்டைன் பண்றதுக்கு அதர் தான் அப்பார்ட் ஃப்ரம் டீசல் எக்ஸ்பென்ஸ் 1 லட்சம் ரூபாய் அதை மெயின்டைன் பண்றதுக்கே செலவு பண்ணுவான். அப்போ இந்த ஆளு 1 கோடி ரூபாய் காரை வச்சுட்டு அதை 1 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸுக்கு மாசம் செலவு பண்ணணும்னா இந்த ஆள் எவ்வளவு ரூபாய் சம்பாதிப்பாரு மாசம்? அதை நீ யோசிச்சுக்கோ. அப்ப அந்த ஆள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு. 1 லட்சம் ரூபாய் மாசம் காருக்கு செலவு பண்றோம்னா அவரு மாசம் எவ்வளவு ரெவன்யூ இருக்கும்? அவ்வளவு ரெவன்யூ வர்றதுக்கு அப்பா நான் வந்து ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவரு காருக்கு ஒரு மாசம் வந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? அப்போ அவரு எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அந்த 1 லட்சத்துக்கு அப்ப மாசம் ஒரு 50 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தா தானே மாசம் 1 லட்சம் ரூபாய் காருக்கு செலவு பண்ண முடியும். 50 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் ஏர்ன் பண்ணணும்னா அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அப்படி அதை வந்து நம்ம பிள்ளை அப்ப அந்த அளவுக்கு நீயும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்து இது மாதிரி ஒரு பென்ஸ் காரோ, ஒரு ஆடி காரோ, ஒரு 1 கோடி ரூபாய் கார் வாங்கி நீ பிள்ளை நீயும் வந்து இது மாதிரி வளர்ந்து போகணும், இந்த மாதிரி கார்ல போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறமே தவிர, நான் போறான் பாரு மிகப்பெரிய திருடன், பெரிய கள்ளை, இவன் இந்த 1 கோடி ரூபாய் கார்ல போறதுக்கு காரணம் நம்மள மாதிரி ஏழைகள் வந்து உழைக்கிறது, நம்ம உழைப்புல உள்ள ரத்தத்தை உறிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் கார்ல போறான் அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது ஒரு தவறான பாடத்தை வந்து நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு போதிக்கிறதா ஆகி போகும். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? இது மனசுக்குள்ளே ஒரு பணக்காரனாலே திருட்டு பேர் வழி, ஏமாத்துக்காரன், ஃப்ராடு, ஏழைகளை வந்து உறிஞ்சி அவங்க ரத்தத்தை உறிஞ்சுதான் அவன் பணக்காரனா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வைக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கையில ஒரு துப்பாக்கி கிடைச்சுன்னா ஒரு பணக்காரனை சுட்டு கொண்டுவான். ஸோ ஹி வில் பிகம் எ டெரரிஸ்ட். ரைட்? இந்த ஆட்டிடியூட வந்து இதுதான் இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது கண்டிப்பா செய்யக்கூடாது. நீங்க ஒரு பணக்காரனோ இல்ல ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியோ இல்ல ஒரு பெரிய ஒரு இவனோ ரொம்ப ஃபேமஸா இருக்கிறான், ரொம்ப வாழ்க்கையில வந்து வளர்ந்து ஒரு பெரிய பாப்புலரா இருக்கிறான்னு சொன்னா அப்படியே திருப்பி அவனுக்கு வாழ்க்கைய பின்னாடி ஒரு போர்ஷன் இருக்கும். அதவே பார்க்கணும். அதை பாத்தீங்கன்னா அவன் படுற கஷ்டத்துல 100ல் 1, 1000ல் 1% கஷ்டம் நம்ம படுறோமான்னு யோசிச்சோம்னு சொன்னா கண்டிப்பா அவனை வந்து நம்ம குறை சொல்றதுக்கோ குற்றம் சொல்றதுக்கோ நமக்கு கண்டிப்பா தோணாது. அந்த ஆட்டிடியூட எல்லாரும் வளர்த்துங்க. இதுதான் யதார்த்தம். பேசுறவங்க நல்லா பேசுவாங்க, நீங்க அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இளைஞர்களை எழுந்து வாருங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு அரசாங்கம் வேலை தரல, அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராடுவோம், சண்டை போடுவோம், வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து பேச்சுக்கு நல்லா இருக்கும். அவன் பேசுறது வாய் பேச்சு இலவசம். யார்கிட்டயாவது 1 லட்சம் ரூபாய் காசு தருங்கன்னு கேட்டு பாருங்க. மாணவர்களை பொங்கி வாருங்க, ஏழைகளுக்காக அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், ஏழைகளுக்காக நான் வந்து ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறேன். குரல் மட்டும்தான் கொடுப்பான். குரல் கொடுக்குறவன்னா ஏழைகளுக்காக குரல் மட்டும்தான் கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான். நீ அடுத்த நேரம் எனக்கு சாப்பிடுறது வசதி இல்லை,
கஷ்டமா இருக்கு, நீ சம்பாதிச்சு வச்சதுல ஒரு 1000 ரூபாய் தாண்டி கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டான். குரல் மட்டும் கொடுப்பான். ஏன்னா அந்த குரல் கொடுத்து அவனுக்கு வேற ஹிடன் அஜெண்டா இருக்கு, அவன் அதை வச்சு பொலிட்டிக்கல் ஏர்னிங்ஸ் மைலேஜ் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதனால இந்த மாதிரி மேடை பேச்சுல பகட்டா பேசுறது, பல விஷயங்கள் எல்லாம் நம்பாதுங்க. நீங்க உங்களை உணருங்க. உங்க வாழ்க்கைக்கு ஃபெயிலியருக்கும் வெற்றிக்கும் முழு 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 காரணம் வேற யாருமே கிடையாது, நீங்க தான். நீங்க மட்டும்தான். யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு யுவர் growth and failure. அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. உங்க அப்பாவை குறை சொல்ல முடியாது, அம்மாவை குறை சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுவோம். நான் வந்து கிராமத்துல பிறந்துட்டேன், வில்லேஜ்ல பிறந்துட்டேன், அதனால எனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் சிட்டில இருக்கிற மாதிரி உள்ள வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் இல்ல, எனக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கல, ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கல அப்படின்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நான்சென்ஸ் எக்ஸ்கியூஸ். எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடே கிடையாது. நான் எல்லாம் ரொம்ப புவர் பேக்ரவுண்ட், வெரி ரிமோட்டட் வில்லேஜ்ல இருந்து வந்தவன் தான். எந்த வில்லேஜோ சரி, நான் என்ன பொறுத்தவரை superiority